படம் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது படம் இல்ல, ஒரு பதிவா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா நடத்தும். எப்படி நந்தனார் இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் இருந்தது. என்னன்னா, என்னுடைய நண்பர் சொன்னாரு, நந்தனார் படம் 1942 இதே செப்டம்பர் 20th ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நந்தன் அதே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நந்தனார் கோயிலுக்குள்ள போக முடியல. இந்த நந்தன்கள் பஞ்சாயத்து ஆபீஸ்க்குள்ள போக முடியல. அதை இந்த படம் ஒரு இது நிறைவேற்றும். அவங்களுக்காக பேசப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒரு நாங்க மாற்றத்தை கொண்டு வரும் தான் நினைச்சு படம் எடுத்திருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் மனிதனா மதிக்க தோணும், எல்லாரும் ஒண்ணுன்னு உங்களுக்கு தோணும். இதனால ஒரு மாற்றம் வந்தா சந்தோஷப்படுவோம், எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஸோ அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையில தான் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா சொல்லுங்க. எல்லாரும் தான் சொல்லணும். ஜாதி பிரச்சனை நிலவர வரைக்கும் அதை இவங்க தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை எல்லாரும் தான் சொல்லணும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் சொல்லணும். எல்லாருக்கும் புதுதானே அது. ஸோ அப்போ யார் சொல்லணுன்றது எல்லாருமே சொல்லலாம். ஸோ இது அப்ப இருந்தே சொல்லப்பட்டிருக்கு. பழைய படங்கள் இருந்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாலச்சந்தர் சாரே சொல்லியிருக்காரு. பாலச்சந்தர் படங்களையும் நீங்க பார்த்துருக்கலாம், சேரன் படங்கள் பார்த்துருக்கலாம், இப்படி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஸோ யார் வேணா அதை சொல்லலாம். அதை தான் இயக்குனர் சரவணன் இந்த படத்துல சொல்லியிருக்காரு. அவர் பதிவு பண்ண ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நடக்குது, உங்க கையை பிடிச்சி கூட்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு விஷயம். அதான் இன்னொன்னு சொன்னேன். நம்ம ராம்ஜி சார், எங்க நண்பர் ராம்ஜி பத்திரிகையாளர்னு சொன்னாரு, 1942 செப்டம்பர் 20 நந்தனார் படம், பழைய நந்தனார் படம் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி செப்டம்பர் 20th 24ல இந்த நந்தன் ரிலீஸ் ஆயிருக்காரு. இது நாங்களே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான விஷயம். நந்தனாரை எடுத்தது எங்க முதலாளி SS வாசன். அவருடைய நிறுவனத்துல வேலை பார்த்தேன்னா நந்தன் எடுத்தங்கிற இந்த இதுமே பிளான் பண்ணல. கரெக்டா அந்த தேதி அமைஞ்சதெல்லாம் ஏதோ எங்களுக்கே மிராக்கிளா இருக்கு. ஸோ இது ஒரு நந்தனை பத்தி இல்ல, பல நந்தன்களுக்கான கதை, பல நந்தன்களை பத்தி. இதனால நன்மை நடந்தா எல்லாருமே சந்தோஷப்படுறோம். நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே சந்தோஷப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எல்லாரும் இதை தியேட்டர்ல பாருங்க. இது ஒரு படமா பார்க்காதீங்க, ஒரு பதிவா பாருங்க. இது நல்லபடியா வரட்டும். இல்ல, எங்களுக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க நினைச்சது ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. அது கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டுபடுத்துறதை விட ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும் நாங்க நம்புறோம். கண்டிப்பா அது கொண்டு வரும். நீங்களும் பாப்பீங்க. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.